கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகங்காத்தான் கிராமத்தில் பைக்கை திருட முயன்றதாக கூறி இளைஞர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சத்தியமூர்த்தி. வணக்கம் சத்தியமூர்த்தி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உலகங்காத்தான் என்ற கிராம எல்லையில அந்த கிராமத்தைச் சேர்ந்த ராஜு என்பவர் டீ கடை நடத்தி வருகிறாரு. நேற்று மதியம் அந்த கடைக்கு முன்பு அவர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவர் டூப்ளிகேட் சாவி போட்டு எடுத்துச் செல்ல முயன்றிருக்கிறாரு. அப்போது இருசக்கர வாகன உரிமையாளர் எனது இருசக்கர வாகனத்தை டூப்ளிகேட் சாவி போட்டு எப்படி எடுக்கலாம் என கேட்டிருக்கிறாரு. அப்போது வேறொருவர் எடுத்து வர சொன்னாரு, அதனால எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக அந்த வாகன உரிமையாளர் அந்த இளைஞரை பிடித்து அங்கேயே உட்கார வைத்திருக்கிறாரு. அப்போது அந்த இளைஞர் அங்கு இருந்தவர்களிடம் மன்னிப்பு கேட்டு ஒவ்வொருவருடைய காலில் விழுந்திருக்கிறார். அங்கு வந்த உலகங்காத்தான் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அந்த வாகனத்தை திருட வந்த இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வழி தாங்க முடியாமல் அந்த இளைஞர் தப்பியோட அவரை மடக்கி பிடித்து அந்த இளைஞரை சரமறையாக தாக்கியிருக்கிறார்கள். சுமார் 1 மணி நேரம் கழித்து அங்கு வந்த போலீசார் முன்னிலையில இவன் கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவன் என்றும் இவனை ஏன் அடிச்சிங்க எனவும் இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்றும் அவருடைய உறவினர் ஒருவர் கூறி இருசக்கர வாகனத்தை திருட வந்த இளைஞரை அழைத்து சென்றிருக்கிறார். அதாவது பட்டப்பகலில் பல பேர் முன்னிலையில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.